ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவம் நடந்துச்சு. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 11வது வாரம் 70 நாளை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்துட்டு ரஞ்சித் சாரே வாயை ஓப்பன் பண்ணி பேசுகிறார். ஆனால் வாயை ஓப்பன் பண்ணி பேசும்போதெல்லாம் ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாப்புல. ஏன் சார் இதை முதலே செஞ்சுருக்கக்கூடாதா? இதைத்தானே எல்லாருமே எதிர்பார்த்தாங்கன்ற அளவுக்கு வேறு மாதிரி பேசினார். அதுவும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இவங்க பண்ணுற ஒரு தில்லுமுள்ளு, அதுவும் ஜாக்லின் வந்து எப்போயுமே ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுறதும், ரயான் வந்து ஜாக்லினுக்கு இப்படியே மாறி மாறி குத்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள். ஏன் அதை தாண்டி என்ன சொல்லக்கூடாதா? அவர் நிறைய கொஷின் சூப்பராக கேட்டிருந்தார். அதேமாதிரி நீங்களாம் ஒரு டீல் இங்கே போட்டுப்பீங்க, அதை எங்கள்கிட்ட வந்து சொல்லுவீங்க. ஏன் எங்களுக்காக டீலிங் போட தெரியாதா? நீங்கள் சொன்னதானே நான் ஃபாலோ பண்ணேன், என்னமோ நீங்கள் சொன்னதான் வந்துட்டு நான் செஞ்சால் மற்றெல்லாம் செய்யலைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழந்தார். அதே மாதிரி உங்களுக்குள்ளே எப்போ பார்த்தா கொடுத்துக்கிறீங்க, மெஜாரிட்டி தான் வச்சுக்கிறீங்க. எனக்கு தேவைங்க, ஏன் உங்கள் 2 பேர் தவிர எனக்கு கொடுங்க அப்படி இப்படின்னு வந்து கேள்வி கேட்டார். நல்லா இருந்துச்சு, ஓப்பனாக பேசியிருந்தார். உடனே பக்கத்தில் இருக்க முத்துக்குமரன் வந்து லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு பார்த்தாரு. என்னங்க நான் கரெக்டாக பேசணும் அப்படின்போது கை கொடுத்தாரு. அண்ணே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குதோ இல்லையோ, இன்றைக்கி நீ பேசின பார்த்தியா வேறு மாதிரி இருந்துச்சுண்ணே, நம்ம பேசுவோண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே. இந்த மாதிரி நீ எடுத்து வச்ச பற்றியா பாயிண்ட், அதுதான் மேட்ரு. நீ ஒன்றுமே இல்லாமல் கம்முன்னு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விட்டு கொடுத்துருந்து வச்சுக்கோ, அது வேறு மாதிரி போயிருக்கும். பட் நீ அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணி உன்னுடைய மைண்டில் இருக்கிற விஷயத்தில் எடுத்து வச்ச பற்றியா அந்த சபையில், அதுதான் மேட்ரு. சூப்பராக பண்ண அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அதில் ஒரு நிம்மதி. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் கிடைக்கல, ஆனால் இவங்களோட விஷயங்களை தண்டவாளத்தில் ஏற்றணுமே, அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அதை பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருந்தது. அதே மாதிரி இது இன்னொரு ஒரு கொடுமைன்னா, இவங்க 3 பேர் வந்து இவங்க முன்னிலை, அதாவது கண்டஸ்டன்ஸ் முன்னாடி தான் பேசணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு சில பேர் பண்ணுற அந்த அட்டூழியங்கள் பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து போரையை போத்திட்டு கம்முன்னு உட்காந்துருக்கிறது, இந்த அருண் வந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது, எனக்கு தெரியும் இவங்களுக்கு தான் போகும் தெரியும், அப்படியே கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கிறது, இந்த பக்கம் விஷால் வந்து சிரிக்கிறது, அந்த குரூப்பே அந்த மாதிரி தான். ஏன் அப்படி பண்ணுறீங்க? இது உங்களுக்கு இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்களா? பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லி உங்கள் முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ண சொன்னதுனால தான் அதை பண்ணுறாங்க. எப்போ தான் திருந்த போகிறாங்களோன்னு தெரியல. இதெல்லாம் தாங்க கேரக்டர் குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸ் வச்சு தான் டாப் 5ல் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விரும்புவாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையிலேயே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகணும்னு நினச்சிக்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.